டாக்டர் ஸ்ரீவர்மா ஆயுள் தரும் ஆயுர்வேதா அறுவை சிகிச்சை இல்லா குணம் ஆயுள் கால நிவாரணம். For appointments 9942 4411 9942 1166. திருமண வைபவங்களுக்கான பிரத்யேக பட்டுப்புடவை கலெக்ஷன்ஸ் தில்லை வெட்டிங் சில்க்ஸ், கேவிபி தியேட்டர் ரோட், இளம்பிள்ளை, சேலம். டைட்டில் ஸ்பான்சர் டாக்டர் ஸ்ரீவர்மா ஆயுர்வேதா, பவர்ட் பை தில்லை வெட்டிங் சில்க்ஸ், சேலம். கடகம் சந்திரனுடைய வீட்டில் குரு உச்சம் பெறக்கூடிய ராசி. சந்திரன் ஆட்சி பெற்றிருக்கிறதுனால கோவத்தை மட்டும் குறைச்சிக்கும். புதன்கிழமை மதியம் 1 மணிலேருந்து 2 மணிக்குள்ளே உணவு தானம் கண்டிப்பாக கொடுக்கணும். எலுமிச்சை பழ ஊறுகாவோட, இல்லைன்னா பண விரையும் தாறுமாறாக இருக்கும். டாக்டர்கிட்ட 1 நாள் 2 நாள் இருந்து ஸ்டே பண்ணி ஹாஸ்பிட்டலில் இருந்து டெவலப் பண்ணிக்கிறது, ஹெல்த்தை பார்த்துக்கிறது சகல விதத்தில் நன்மை தரும். அதே சமயம் மன அழுத்தம் படிப்படியாக குறையும். கோளார் பதிகத்தை தினமும் கேட்பது பல விதத்தில் நன்மை தரும். பெற்றோர் பெரியோர்களுக்கும் உங்களுக்கும் இருந்த மன கஷ்டம் படிப்படியாக தீரும். அதே சமயம் அவர்களுடைய தேக ஆரோக்கியத்தை பார்த்துக்கலாம். கண்டிப்பாக கடகத்துக்கு புது பொறுப்பு இந்த குரு பயிற்சியில் ஏற்படும். வண்டி வாகனங்கள், சுபகாரிய அமைப்பு, வார்த்தைக்கு மதிப்பு மரியாதை ஏற்படுவது, தொலைதூரத்திலிருந்து நல்ல செய்திகள் ஏற்படுவது, கடல் கடந்த உத்தியோகம், கடல் கடந்த அமைப்பு, தொழில் ஆரம்பிக்கிறது, இம்போர்ட் எக்ஸ்போர்ட் ஆரம்பிக்கிறது, ட்ரேடிங் ஆரம்பிக்கிறது, புரோக்கரேஜ் ஆரம்பிக்கிறது, எல்லாம் படிப்படியாக நன்றாக வருவதை கண்கூடாக பார்க்கலாம். குறிப்பாக ஆடி மாதம் முடிய முடிய உங்களுடைய ஏற்றங்கள் பிரமிப்பாக இருக்கும். புதிய ஒரு பொறுப்பு எது வந்தாலும் ஏற்றுக்கணும், தர்க்கம் பண்ணாமல் அதை ஒத்துக்கணும். அப்போது ரொம்ப அற்புதத்தையும் சந்தோஷத்தையும் கடகராசிக்காரர்கள் பெறுவார்கள். கடகராசிக்காரர்களுக்கு பழைய கடன் நிச்சயமாக தீரும். புது கடன் வந்தாலும் அது வட்டி குறைத்து புது கடன்கள், சுபகாரியத்திற்காக தான் கடன் வரும். சுபகாரியங்கள், வீடு கட்டுறது, நிலம் வாங்கிறது, இன்டீரியர் வாங்கிறது, லேண்டில் முதலீடு பண்ணுறது போன்ற விஷயமெல்லாம் கடகத்துக்கு ஒன்றன் பின் ஒன்றாக நன்மைகள் அதிகரிக்கக்கூடிய அதி அற்புதமான குரு பயிற்சி இது என்பதை ஞாபகத்தில் வைத்து கொள்ளுங்கள். கண்டிப்பாக சண்டைகளிலெல்லாம் சமாதானம் செய்து கொள்வதற்கு நீங்கள் முயற்சித்தால் எல்லாம் சமாதானமாகி சந்தோஷத்தையும் லாபத்தையும் பெறுவீர்கள். வித்யா மேம், கடகராசி மகிழ்ச்சியா கடக்குமா இந்த குரு பயிற்சியை? இல்லை, நிஜமாக அப்பாடி நிம்மட ஒரு பெருமூச்சு விட்டுக்கலாம். ஏன்னா இது வரைக்கும் அஷ்டமச்சனியோட இதுலேருந்து அல்லல் பட்டுட்டு இருந்தவங்க இந்த 2-3 நாளைக்கு முன்னாடியே ரிலீஃப் ஆயாச்சு. கிட்டத்தட்ட இந்த குரு பயிற்சி எப்படி இருக்க போகுது அப்படின்னா, அவர்களுடைய எண்ணங்கள் அனைத்தும் ஈடேறக்கூடிய காலகட்டமாக இருக்குது. யாரெல்லாம் பேங்க் லோன் கிடைக்காம அவதிப்பட்டு இருந்தீங்களோ, அப்போவான்னு உங்களை திரும்ப அலைய வச்சுட்டு இருந்தீங்களோ, அந்த அலைச்சல் எல்லாமே குறைய போகிறது. ஏன்னா 12ஆம் இடத்துக்கு குரு வர போறாரு. ஸோ 12ல் குரு வந்தால் மறைஞ்சிருவாரு அப்படிலாம் இல்லை. 12ஆம் இடம்ன்றது ஃபாரின் டிராவல் இண்டிகேட் பண்ணும். ஃபாரின் இண்டிகேட் பண்ணும். நிறைய வெளிநாட்டு முதலீடுகள் மூலமாக உங்களுடைய தொழில் விருத்தி அப்படின்றது கண்டிப்பாக இருக்குது. ஃபாரின் பேங்க் மூலமாக, இந்தியா பேங்க், எந்த பேங்க், குருனாலே பேங்கர் தான். ஸோ பேங்க்கின் மூலமாக உங்களுக்கு ஒரு கடன் கிடச்சி உங்களுடைய எல்லா கடலையும் பைசல் பண்ணி புதிய ஒரு தொழில் தொடங்கி அதன் மூலமாக வெற்றி பெறுதல் அப்படின்றது கண்டிப்பாக கடகராசிக்காரர்களுக்கு இருக்குது. அதே மாதிரி 8ஆம் இடத்துக்கு குரு பார்வை பார்க்குறது, 8ஆம் அங்கே ராகு வராருன்றனால அது திடீர் அதிர்ஷ்டத்தையும் கண்டிப்பாக கடகராசிக்காரர்களுக்கு கிரியேட் பண்ணிவிடும். உடம்புல மட்டும் கொஞ்சம் கண்டிப்பாக கவனம் தேவை. 7க்கு 2 தான் 8ன்றனால உங்களுடைய துணைவியார் மூலமான வருமானமும் இந்த தடவை கண்டிப்பாக கடகராசிக்காரர்களுக்கு இருக்குது. உடல்நிலையில் கழிவு போகிற இடம், வயிறு சம்மந்தப்பட்ட இடம், காலு, அப்புறம் அந்த தோள்பட்டை, இந்த இடத்துலாம் மட்டும் கொஞ்சம் கண்டிப்பாக கவனமாக கடகராசிக்காரர்கள் பார்த்து கொள்ள வேண்டும். இதுவரைக்கும் வருமானத்தில் மிகப்பெரிய தாழ்வை சந்தித்திருந்த அத்துணை கடகராசிக்காரர்களும் இனிமே 1க்கு 2 தொழில் போட்டு உங்களுடைய மிகப்பெரிய கனவை நிறைவேற்றி கொள்ளப் போகிறீர்கள் இந்த குரு பயிற்சியில். மிக பாசிட்டிவா ஆரம்பிச்சு வச்சிருக்காங்க தாந்திரிக ஜோதிடர் அவர்கள். உங்க பார்வையில இந்த கடகராசி எப்படி இருக்க போகுது குரு பயிற்சியில? கடந்த ஆண்டுகளில் பார்த்தீங்க அப்படின்னா சனி பகவானுடைய தாக்கம் அதிகமாக இருந்ததுனால அவங்க வாழ்க்கையில் தோல்வி, வருத்தம், விரயம் இந்த மாதிரி விஷயங்கள் மட்டும்தான் அதிகமாக அனுபவிச்சிருப்பாங்க. மகிழ்ச்சி அப்படின்னா அவங்களுக்கு என்னன்னே தெரியாதுன்ற ஒரு சூழ்நிலை தான் இருந்திருக்கும். ஏன்னா அஷ்டமச்சனிங்க தான் அவ்வளோ மிகவும் கஷ்டத்தை கொடுக்கக்கூடியதாக இருந்திருக்கும். மிகப்பெரிய அனுபவங்களை கொடுத்துருக்கோம் அவங்களுக்கு. இப்போ தான் அதுலேருந்து கொஞ்சம் ரிலீஸ் ஆகி இதுக்கு மேலே அவங்க எடுத்து வைக்கக்கூடிய ஸ்டெப்பில் முழு நிம்மதியும் ஒரு மனோ தைரியமுமே இதுக்கு மேலே தான் அவங்க கிடைக்க போகுது. ஸோ இவங்க ஈஸியாக வீடு கட்டுறதுக்கான யோகங்கள் கூட இவங்களுக்கு உண்டாகிறதுக்கான வாய்ப்புகள் உண்டு. இவங்களுடைய முயற்சிகள் அனைத்துமே பலிதம் ஆகக்கூடிய காலகட்டமாக இந்த குரு பயிற்சி இருக்கும். இவங்க செய்யக்கூடிய செயல்களில் எந்த விதமான தடுமாற்றமும் இல்லாமல், தடைகள் இல்லாமல் செய்யக்கூடிய செயல் கொஞ்சம் வேகமாகவும் விரைவாகவும் நடக்கிறதுக்கான சூழ்நிலைகளும் இப்போ இருக்குது. அதனால் இப்போ இவங்க செய்யக்கூடிய முயற்சிகள் சரியான முறையில் செஞ்சுட்டு வந்தாங்கன்னாவே இவங்களுடைய எதிர்காலமாகப்பட்டது இவங்க அற்புதமான முறையில் இருக்கும். முகுந்தன் முரளிதர் அவர்கள், இந்த குரு பயிற்சி கடகராசிக்கு எப்படி அமைய இருக்கு? அன்புக்கு என்றும் அடிமை கொண்ட கடகராசி நேயர்களே, இந்த குரு பயிற்சியை பொறுத்த வரைக்கும் குரு இந்த ராசியில தான் உச்சமாகிறார். ஆனால் அவர் இன்னைக்கு 12ஆம் இடத்துக்கு நிற்கிறார்.
அப்ப இதன் மூலமாக வந்து ராசிக்கு 4ஆம் இடத்தையும் 6ஆம் இடத்தையும் 8ஆம் இடத்தையும் பார்க்கிறார். அப்ப நீண்ட நாட்களாக வீடு கட்டி, அதாவது வந்து கொஞ்ச நாள் கட்டி அப்படியே நிறுத்தியிருப்பாங்க. இப்ப இந்த மாதிரி இருக்கிறவங்களுக்கெல்லாம் வீடு கட்டக்கூடியது மிக விரைவில் பண தேவைகள்லாம் பூர்த்தி ஆகக்கூடிய அமைப்பாட்டில் ஏற்படுத்தி கொடுக்கும். அதே மாதிரி லோன் போட்டு வீடு கட்டுறது, அல்லது வந்து இடம் வந்து சிக்கல் பிரச்சனை இருந்ததெல்லாம் தீர்த்து வச்சு பூர்வீக சொத்துல போய் நம்ம வீடு கட்டலாம்னு ஆசைகள் இருந்திருக்கும், அதெல்லாமே நிறைவேற்றி கொடுக்கக்கூடிய ஒரு அமைப்பாட்டிலாக இந்த நேரத்தில் உருவாக்கி கொடுக்க போகிறது. அதே போல நீங்க ஏதோ ஒரு பக்கம் காசு கொடுத்துருப்பீங்க, அது வராம தடுமாறிட்டு இருக்கோம், அதாவது இப்ப தரேன் அப்ப தரேன் இருக்கும். அந்த மாதிரி நீண்ட நாட்களாக வராத பணங்கள் வந்து மனதிற்கு மகிழ்ச்சியும் முன்னேற்றத்தை கொடுக்கும். நீண்ட நாட்களாக கோர்ட்டு கேஸு பிரச்சனைகள் தொந்தரவுகள் இதெல்லாம் நிவர்த்தி செய்து முன்னேற்றமும் மகிழ்ச்சிக்கு என்னென்ன அமைப்பாட்டில் உங்களுக்கு உருவாக்கி கொடுக்குமோ வாழ்க்கையில அது எல்லாமே உங்களுக்கு அமைய போகின்ற காலகட்டங்களாக இந்த நேரத்தில் அமைய இருக்கின்றது. ஆனா இது 12ஆம் இடத்துல குரு பகவான் வருகின்ற காரணத்தினால வந்து பார்த்தீங்கன்னா நிறைய விரய செலவுகள் ஏற்படுத்தி கொடுக்கும். அதாவது வந்து நான் வீடு கட்டுறேன் அப்படின்னு சொல்லி நீங்க ஒரு பட்ஜெட் வச்சிருப்பீங்க, அது பெரிய பட்ஜெட்டாக போகும். அதே மாதிரி புதுசா கொடுக்கல் வாங்கல் சம்பந்தப்பட்ட விஷயத்துல தேவையில்லாத பல சங்கடங்கள்லாம் இந்த நேரத்தில் உருவாக்கி கொடுக்கறதுக்கான வாய்ப்புகள் இருக்கிறது. ஆடம்பர செலவுகள் பண்ணும்போது பார்த்தீங்கன்னா அது உங்களுக்கு கட்டுக்கு மீறி, அதாவது உங்களோட எல்லை மீறி போகும்போது பார்த்தீங்கன்னா திருப்பணும் புதுசாக கடன் வாங்க வேண்டிய சூழ்நிலைகள்லாம் உருவாக்கி கொடுக்க. அதை மட்டும் நீங்கள் கண்ட்ரோல் பண்ணி முன்கூட்டியே திட்டமிட்டு செயல்படுத்தும் போது பல வகையான நன்மைகளும் முன்னேற்றங்களும் உங்களுக்கு கண்டிப்பாக அற்புதமான முறையில் அமைச்சு கொடுக்கும். ஆடை ஆபரண சேர்க்கை கண்டிப்பாக ஏற்படுத்தி கொடுக்கும். 4 சக்கர வாகனங்கள் வாங்கணும் அப்படின்ற ஒரு ரொம்ப நாள் ஆசையில் இருந்திருக்கும், அதெல்லாம் இந்த நேரத்தில் நிறைவேற்றி கொடுக்கறதுக்கான அற்புதமான ஒரு வாய்ப்புகள் இந்த கடகராசிக்காரர்களுக்கு அமைய இருக்கின்றது. உயர்கல்வியில் நல்ல ஒரு அமைப்பாற்றல், வெளியூருக்கு போய் படிக்கணும், வெளிநாட்டுக்கு போய் படிக்கணும் அப்படின்ற ஒரு ஆசையில் இருக்கிறவங்களுக்கெல்லாம் படிப்பில் நல்ல செய்திகள் நல்ல தகவல்கள் உங்களுக்கு அற்புதமான முறையில் அமைய இருக்கின்றது. அதேமாரி இந்த வருடத்தில் நல்ல முறையில் உங்களுக்கு அமைவதற்கு திருப்பதி ஏழுமலையான் தரிசனம் உங்களுக்கு பல வகையில் உங்களுக்கு மாற்றத்தை வளர்ச்சியும் முன்னேற்றத்தை ஏற்படுத்தி கொடுக்கும். குரு பெயர்ச்சி பலன்களை நம்ம பார்த்துட்டு இருக்கோம். இந்த வருடத்திற்கான குரு பெயர்ச்சி பலன் கடகராசிக்கு எப்படி இருந்ததுன்னு சொல்லி நிறைவா எல்லோருமே வந்து சொல்லிட்டாங்க.